இயேசுவை காண்போம், இயேசுவை காண்போம். வாழ்வும் வழியும் உண்மையுமான இயேசுவை காண்போம். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை காண்போம் இறையாட்சி எனும் இந்நிகழ்ச்சி வழியாக லுக்கிங் அண்ட் ஜீசஸ் த லார்ட் ரெய்ன்ஸ் என்ற புரோகிராம் வழியாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மையும் நமக்குள்ள அனைத்தையும் உரிமை உள்ள கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். நாம் சகலவற்றையும், நமக்குள்ள தானங்கள் எல்லாவற்றையும் கடவுளுடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது நம்மை அந்த உரிமை உள்ள கடவுள் அந்தந்த நேரங்களில் நம்மை வழி நடத்துவார். இந்த ஆராதனையில் ஒப்படைக்கின்றேன் இறைவா, அர்ப்பணிக்கின்றேன் தேவா, என்னையும் எனக்குள்ள அனைத்தையும் ஒப்படைக்கின்றேன் என்று நாம் அவரை பாடி ஆராதிப்போம். ஆராதிப்போமா? சேர்ந்து ஆராதிப்போம். ஒப்படைக்கின்றேன் இறைவா, அர்ப்பணிக்கின்றேன் தேவா. ஒப்படைக்கின்றேன் இறைவா, அர்ப்பணிக்கின்றேன் தேவா. என்னையும் எனக்குள் யாவும் கையிலே ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். எனக்குள்ள யாவும் கையிலே ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். நான் உந்தன் பிள்ளை, நீர் என் தகப்பன். மெய்ப்பனே, உன் வழியில் நடத்தும் புயவனே, உன் சித்தம் போல் வனைந்து நடத்தும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள் பிள்ளைகளே. இந்த ஆராதனையிலே ஒப்புக் கொடுத்து ஆராதிப்போம். நான் உந்தன் பிள்ளை, நீரன் தகப்பன். மேய்ப்பனே, உன் வழியில் என்னை நடத்தும். நான் உந்தன் பிள்ளை, நீரன் தகப்பன். மேய்ப்பனே, உன் வழியில் என்னை நடத்தும். களிமண்ணான என் வாழ்வை குயவனே நீ வணைந்தேன். களிமண்ணான என் வாழ்வை குயவனை நீ வணைந்து கொள்ளும். களிமண்ணான என் வாழ்வை குயவனை நீ வணைந்து கொள்ளும். ஆராதனையில பங்கெடுக்கிறவர்களும், இந்த ஆராதனையிலே ஆண்டவரே செயல்படுகிற ஒவ்வொருவரிலும் ஒப்படைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அர்ப்பணிக்கின்றேன் தேவா, ஒப்படைக்கின்றேன் இறைவா, அர்ப்பணிக்கின்றேன்.
செய்யப்பட்ட ஒரே ஒரு மகனை கடவுள் தகன பலியாக கேட்ட பொழுது அந்த மகனை தகன பலியாக ஒப்புக் கொடுக்க முன்வந்தார். ஆனால் அந்த ஒப்புக் கொடுக்கிற நேரத்தில் கடவுள் ஆபிரகாமுடைய மகனை கையளிக்க இதற்கு பதிலாக இயேசுவை ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக ஒப்புக் கொடுக்க வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் சொன்னார், என் ஆண்டவர் மலையிலே காண்பார். அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய ஒப்படைப்பிலே கடவுள் செயல்பட்டார். ஆபிரகாமுடைய இடத்திலே கடவுள் எனக்கு தருகிறது போதும் என்று சொல்லுகிற அளவுக்குள்ள மனநிலை இருந்தது. ஆபிரகாமுடைய வாழ்வில் ஒப்படைப்பு கடவுள் ஆபிரகாமை முழுவதும் கையில் எடுத்து வழி நடத்தினார். நாம் பைபிளிலே நம்முடைய தாய் மரியாள் கன்னி மரியாளை நாம் நினைக்கும் பொழுது எங்கனமாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்கு கடவுள் பேசின தூதன் வழியாக கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. மரியாள் சொன்னார், இதான் உமது அடிமை, சொற்படி எனக்கு ஆகட்டும். மரியாளுடைய ஒப்படைப்பு ஒரு மகத்துவமாக மாறியது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வு, பணி, பாடுகள், மரணம், இறுதியிலே தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்படைத்த நிகழ்வுகளெல்லாம் இயேசுனுடைய வாழ்விலும் பணியிலும் தந்தை கடவுள் இருந்து செயல்பட்டார். ஆவியை ஒப்படைத்த பொழுது உயிர்ப்பாக மாறியது. பிரியமானவர்களே, தூய பவுலினுடைய ஒப்படைப்பு பாருங்கள். எல்லாவற்றையும் நான் குப்பை என்று கருதுகிறேன், இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. பவுலினுடைய ஒப்படைப்பு கடைசியிலே பாருங்கள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6வது வசனத்தில், இப்பொழுது என்னை பலியாக படைக்கிறேன், நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நல்ல ஓட்டத்தை ஓடினே, விசுவாசத்தை காத்துக்கொண்டே, வெற்றியின் வாகை எனக்காய் காத்திருக்கிறது, அது நீதி உள்ள நடுவராம் இயேசு எனக்கு அருள்வார். எனக்கு மட்டுமல்ல, இந்த ஓட்டத்தை ஓடுகிற அத்தனை பேருக்கும் அருள்வார். இவர்களுடைய ஒப்படைப்பை போல நீங்கள் உங்களை ஒப்படையுங்கள். உங்களுடைய உடலை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய உயிரை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய மக்களை, உங்களுடைய தானங்களை, உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய திறமைகளை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுங்கள். எல்லாம் அவர் தந்த கொடை தானம். எடுத்து பாடுவீர்கள். நான் உந்தன் பிள்ளை, நீர் என் தகப்பன், மெய்ப்பனே உம் வழியில் என்னை நடத்தும். நான் உந்தன் பிள்ளை, நீர் தகப்பன், நாங்கள் பிள்ளை, நீர் மெய்ப்பன், நாங்கள் ஆடுகள், நீர் குயமன், நாங்கள் களிமண், நீர் திராட்சை கொடி, நாங்கள் கிளைகள். மெய்ப்பனே உம் வழியில் என்னை நடத்தும். களிமண்ணான என் வாழ்வை உயர்வனே நீ வணைந்து கொள்ளும். களிமண்ணான என் வாழ்வை உயர்வனே நீ வணைந்து கொள்ளும். களிமண்ணான என் வாழ்வை உயர்வனே நீ எங்களுடைய விருப்பம், உம்முடைய திருவிழம், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய திருவிழம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும், இந்த உலகத்திலும், செயல்களிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. களிமண்ணான என் வாழ்வை ஒப்புக் கொடுப்போமா? ஒப்படைக்கின்றே நிறைவா, அர்ப்பணிக்கின்றே. கொடுங்கள், ஆராதனைகளை கொடுங்கள், அர்ப்பணியுங்கள், நிறைவா, அர்ப்பணிக்கின்றே. ஒரு வித்தியாசம்
என்னையும் எனக்குள்ள யாவும் கையில் ஒப்படைக்கின்றே என்னையும் எனக்குள்ள யாவும் கையிலே Praise the Lord. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் கடவுளுடைய இறை செய்திக்கு நாம் கடந்து வருவோம். இந்நேரத்தில் நம்மையும் நமக்குள்ள அனைத்தையும் இறைவனிடத்திலே ஒப்படைப்போம். திருமறை சொல்லுகிறது, கொலோசருக்கு எழுதிய நிருபத்திலே, நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் செய்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே உள்ள எல்லாம் அது உரிமை கடவுளுக்குரியது. ஆனால் சிறிது காலத்திற்கு நமக்கு கடவுள் அதை பயன்படுத்துவதற்கு கொடுத்திருக்கிறார். நாம் கூட இந்த உலகத்திற்கு சொந்தமல்ல. இறுதியிலே நாம் சிந்திப்போமானால் நம்முடைய உயிர் கூட அவருக்கு சொந்தம், எல்லாமே அவருக்கு சொந்தம். ஆகவே இந்த உலக ரீதியிலே நமக்கு எது இருந்தாலும் இறுதியிலே அது அவருக்குத்தான் எல்லாம். இந்த உணர்வு நமக்கு இன்றைக்கு இருக்கட்டும். பைபிளிலே அப்ரஹாமை பார்க்கிறோம். குழந்தை இல்லாமல் இருந்த அவருக்கு இனி குழந்தையே கிடைக்காது என்ற நிலையிலே ஆண்டவருடைய வாக்குறுதியின்படி அப்ரஹாமுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தையுடைய பெயர் தான் இசகாக்கு. இசகாக்கு என்றால் புன்சிரிப்பு என்ற அர்த்தம். இந்த மகனை கடவுள் அப்ரஹாமை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ அதிகம் அன்பு செய்கிற உன்னுடைய மகனை எனக்கு தகன பலியாக கொடு. அப்ரஹாம் அதற்கு என்ன செய்தார்? இது கூட கடவுளால் எனக்கு கிடைக்கப்பட்டது என்று சொல்லி அதுக்கு ரெடியானார். பலியாக கொடுக்கிற நேரத்தில் ஆண்டவர் அப்ரஹாமை பார்த்து என்ன சொன்னார் என்றால், உன் மகன் மீது கையை ஓங்காதே, உன்னுடைய மகனுக்கு பதிலாக முச்செடியில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியை பலியாக கொடு என்று சொன்னார். அப்பொழுதுதான் அப்ரஹாம் சொன்னார், என் ஆண்டவர் மலையிலே காண்பார், காண்கின்ற கடவுள். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், குழந்தை இல்லாமல் இருந்து கிடைத்த குழந்தையை கூட கடவுளுக்கு கொடுப்பதற்கு ஒப்படைப்பதற்கு உள்ள அந்த மனநிலை அப்ரஹாமுக்கு இருந்தது. இன்னொரு நிலையிலே பார்க்கிறோம், அப்ரஹாம் யுத்தத்திலே வெற்றி பெறுகிறார். சோதோம் அரசன் சொல்லுகிறார், நீ யுத்தத்திலே வெற்றி பெற்றாய், பொருட்களை எல்லாம் நீ எடுத்து விட்டு மக்களை என்னிடத்திலே கொடு என்று கேட்கிறார். அப்ரஹாம் என்ன சொன்னார்? இந்த பொருட்களில் ஒன்று கூட எனக்கு தேவையில்லை. காரணம், நாளைக்கு இந்த உலகம் சொல்லும், அப்ரஹாம் உயர்ந்தது செல்வரானது இந்த சோதோம் அரசனால் என்று சொல்லாதபடி கடவுள் எனக்கு தருகிறது போதும். அன்புக்குரியவர்களே, இந்நேரத்தில் அப்ரஹாம் வாழ்ந்த இடத்திலே இடவசதி இல்லாத நேரத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், தன்னுடைய சகோதரர்களுடைய உறவினருடைய குடும்பத்திலே, நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன், நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன் என்று சொன்னார். இது ஒரு
தெய்வத்தினுடைய மனநிலை, கடவுளை மையப்படுத்தி உள்ள ஒரு வாழ்வு. இந்நேரத்தில் நம்முடைய வாழ்விலே பைபிளை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது தாய் மரியாள், கன்னிமரியாளுடைய வாழ்விலே கூட ஒரு கொஸ்டின் எழும்பியது, இது எங்கனமாகும் என்று. ஆனால் கடவுளால் உணர்த்தப்பட்டு அவள் தெளிவடைந்த பொழுது அவளுடைய அர்ப்பணிப்பு, ஒப்படைப்பு இதுவாக இருந்தது. இதா உமது அடிமை, உமது சொற்படி திருவுளத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னார். ஆகவே அந்நேரத்திலிருந்து சகலத்தையும் தந்தையினுடைய கரத்திலே ஒப்படைத்துதான் தாய் மரியாள், கன்னிமரியாள் வாழ்ந்து செயல்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இயேசு அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ந்த நிலை, அவருடைய பணி வாழ்விலே, இறுதியிலே அவருடைய மரணம், அவருடைய உயிரை ஒப்படைக்கிற நிலை, எல்லாமே பிதாவை மையப்படுத்தி, தந்தையை மையப்படுத்தி சகலத்தை ஒப்படைத்து அவர் செயல்பட்டார். ஆகவேதான் பணி வாழ்விலே வந்த நெருக்கங்களில் எல்லாம் கடவுளுடைய வழிநடத்தல் இருந்தது. அவர் செய்த எல்லா செயல்களிலும் கடவுளுடைய மகத்துவம் வெளிப்பட்டது. அவருடைய உயிரை ஒப்படைக்கிற நேரத்திலே கூட அது உயிர்ப்பாக மாறியது. இந்த நேரத்திலே நான் எதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்றால், கடவுளிடத்திலே ஒப்படைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் கடவுள் அதை தோல்வியாக மாற்ற மாட்டார், அதை ஜெயமாக, வெற்றியாக மாற்றுவார். அன்புக்குரியவர்களே, தூய பவுலை பாருங்கள். எல்லாவற்றையும் நான் இழப்பதற்கு ரெடி என்ற அந்த மனநிலை அவருக்கு இருந்தது. வாழக்கூடியவன் இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து என்ற அந்த அனுபவத்துக்குள்ளே அவர் வருவதற்கு சகலவற்றையும் அவர் ஒப்படைக்கிறார். எல்லாமே இயேசு. ஆகவே இந்நேரத்திலே நாம் பைபிளை பற்றி தியானிக்கும் போது யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வையும் செயல்களையும் பணிகளையும் குடும்பத்தையும் சகலத்தையும் கடவுளை மையப்படுத்தி அவரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைத்து, எதுவானாலும், அது துன்பமானாலும் சரிதான், அது வேதனையானாலும் சரிதான், நிறைவேறாத காரியங்களானாலும் சரிதான், நிறைவேறுகிற காரியமானாலும் சரிதான், தங்களுக்குள்ள உடைமைகளானாலும் சரிதான், எல்லாவற்றையும் தந்தையினுடைய கரத்திலே, பிதாவினுடைய கரத்திலே ஒப்படைத்து வாழ்கிறவர்களுடைய அந்த வாழ்விலே கடவுள் இருந்து செயல்பட்டார். அதுதான் யோபுவினுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. ஆகவே இந்நேரத்தில் இந்த இறை செய்தி வழியாக உங்களுக்கு கடவுள் உணர்த்துவது இதுதான். உங்களையும், உங்களை சார்ந்த அனைத்தையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய மக்களையும், உங்களுடைய தாளந்துகளையும், உங்களுடைய திறமைகளையும், உங்களுடைய உடைமைகளையும், எல்லாவற்றையும் இது கடவுள் தந்த தானம், கொடை. ஏனென்றால் விண்ணும் அவருக்குரியது, வானமும் அவருக்குரியது, பொன்னும் அவருக்குரியது, எல்லாமே அவருக்குரியதுதான். நாமும் அவருக்குரியவர்கள். ஆகவே உங்களுக்கு ஏதாவது உலக ரீதியிலே ஒரு வருத்தமான, வேதனையான சில காரியங்கள், நிறைவேறாத காரியங்கள் இருந்தால் கூட, பிள்ளைகள் சரியில்லையே, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். இந்நேரத்திலே நாம் ஜெபத்திற்கு முன்னதாக காராவூர் திருமண வீட்டிலே ரசம் தீர்ந்த போது மக்கள் செய்தது என்ன, அந்த குடும்பம் செய்தது என்ன? ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பினார்கள். இது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல், அவர்களால் செய்ய முடியும். ஆனால் கடவுள் செய்தது அந்த தண்ணீரை ரசமாக மாற்றினார். இன்னொரு நிலையை பார்க்கிறோம். 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு கொடுத்தார்கள். அது மனுஷனால் கொடுக்க முடியும். ஆனால் அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்து மீதி எடுக்க செய்தது
அது கடவுளுடைய வேலை. பார்த்தீர்களா அன்புக்குரியவர்களே, ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலே சுமந்து கொண்டு போய் இயேசுடைய சமூகத்தில் கொண்டு நிறுத்தினார்கள். அது மனிதன் செய்யக்கூடியது. ஆனால் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை குணப்படுத்தி அனுப்பினாரே, அது கடவுளுடைய வேலை. அருமையானவர்களே, இந்நேரத்தில் மரித்த லாசருடைய கல்லறையில் உள்ள கல்லை எடுத்து மாற்றுவது அது மனுஷன். அந்த கல்லறையிலிருந்து அவனை வெளியே உயிரோடு கொண்டு வந்தது அது இயேசுடைய வேலை. வலையை வீசுவது மனுஷனுடைய வேலை. மனுஷன் அந்த வலையை மச்சங்களால் மீன்களால் நிரப்பியது கடவுளுடைய வேலை. நாம் செய்ய வேண்டியது நாம் செய்ய வேண்டும். எதுவானாலும் எல்லாவற்றையும் மீண்டும் கடவுளுடைய கரத்திலே கொடுக்கும் போது அது ஆசீர்வாதமாக மாறும். இந்த செய்தி வழியாக ஒரு புதிய மனநிலை வாழ்வு உங்களிலே ஏற்பட நான் செபிக்கிறேன். அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இப்பொழுதும் கூட இந்நேரத்தில் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்குள்ள அனைத்தையும் நிறைவேறாத காரியங்கள், நிறைவேறிய காரியங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே இப்பொழுது ஒப்படைக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிற எதுவானாலும் அது ஆசீராக, அது ஒரு உன்னத நிலையாக, அது ஒரு மாட்சியாக, மகிமையாக மாறும் என்ற இந்த சிந்தனையில் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய பலனை தேவரீர் அருளும்படியாய் வேண்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தூய தந்தையே, ஆமென். God bless you. அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இறைவனின் திருசுதனே, உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவனின் திருசுதனே, உம்மை ஆராதிக்கின்றேன். பரிசுத்த ஜீவிதம் உமக்கேதான், நான் இயேசுவுக்கே சொந்தம். பரிசுத்த ஜீவிதம் உமக்கேதான், நான் இயேசுவுக்கே சொந்தம்.
அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். பாடுகள் சுமந்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன். பாடுகள் சுமந்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன். பாடுகள் வழிதான் மகிமையே என் பாடுகள் உமக்கே சொந்தம். பாடுகள் வழிதான் மகிமையே என் பாடுகள் உமக்கே சொந்தம். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். உலகத்தின் ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றேன். உலகத்தின் ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றேன். அரசுரிமையோடு வரும்போது என்னையும் நினைவுகூரும். நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னையும் நினைவுகூரும். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன்.